பிக் தமிழ் பாடலருக்கு வணக்கம். இன்றைய நம் நேர்காணலில் நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுக தேர்தல் குழு செயலாளர் திரு இரா. புகழேந்தி அவர்கள். வணக்கம் தோழர். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம். 40க்கு 40 வெற்றி இலக்கு. எதிர்கட்சி வலுவான நிலையில இல்லாதப்ப திமுக பலமான ஒரு பயணத்துல பயணிக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல ரொம்ப இலகுவான வெற்றிகள் இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியாக இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் 40க்கு 40. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு இவைகளையெல்லாம் எண்ணி ஆய்வாளர்களுடைய கணக்கின்படி 222 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக வெற்றி பெற்றதாக அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற அந்த ரிசல்ட் படி அந்த கூட்டணி இந்திய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தமிழ்நாட்டுல 222 எம்எல்ஏக்கள்னு இன்னைக்கு வந்திருக்கிற வாக்கு வித்தியாசத்துல பார்க்கலாம். அதிமுக இதெல்லாம் வந்து சும்மா எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல போயிட்டு நாம என்ன சொல்ல வரோம்னா, இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணமாக நாம நினைப்பது தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுடைய திட்டங்கள். அந்த திட்டங்களின் பலன்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தாய்மார்கள், சகோதரிகள், அடுத்தது நம்ம வீட்டு குழந்தைங்க, பிள்ளைங்க. இந்த பிள்ளைகளும் தாய்மார்களும் குடும்பத்தின் உள்ளே உட்கார்ந்து கொண்டு கூட முதலமைச்சர் தளபதிக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மகளிருக்காக, யாருக்கு, ஏழை எளிய மகளிர், வெளியூருக்கு போய் வியாபாரம் பண்றவங்க, காய்கறி விற்கிறவங்க, சாதாரணமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க எல்லோருக்குமே மகளிர் அந்த கட்டணம் இல்லாத அந்த மகளிர் பயணம் இருக்க ஒரு நாளைக்கு 25 30 ரூபாய் அவர்களுக்கு மிச்சமான ஒரு மாசத்துக்கு எவ்வளவு. அது மாதிரி அவர்கள் மேலும் மேலும் நினைத்து யார் செய்வான், எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தான் செஞ்சாரு, அவருக்கு தான் போடுவோம் என்று பேசக்கூடிய அளவுக்கு அந்த திட்டம். அது மட்டுமல்ல, குழந்தைங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்கு போனா 1000 ரூபாய். அரசு பள்ளி யார் படிப்பா? மிக சாதாரண ஏழை எளிய குடும்பத்து மக்கள், கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் நடுநிலை பள்ளி, ஆரம்ப பள்ளி, இப்படி உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளின்னு அங்க வராங்க. அவங்களுக்கு உயர்கல்விக்கு 1000 தரார். பசங்களை ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்குமே தரார். அடுத்து கலைஞர் உரிமை தொகை. இவைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் தான் சொன்னார், எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்கு அளிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சராக இருந்து செயல்பட்டேன். எல்லோரும் நம் மக்கள் தான், அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் திராவிட மாடல் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்து இப்படி அற்புதமான திட்டங்களை அவர் செய்கிற போது காலை உணவுன்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்க, அது ஒரு பெண்ணினுடைய மனதையும் அப்படியே நெகிழ வச்சுது. ஏன் ஒரு குழந்தை சொல்லும், அவர் போய் கேட்கும் போது, ஏன் சோகமா இருக்கிற, ஸ்கூல்ல வந்திருக்கேன் என்னம்மான்னு கேட்டா, எங்க அம்மா கூலி வேலைக்கு போறாங்க, அதனால எனக்கு ஒண்ணும் சாப்பிட கொடுக்கல, பள்ளிக்கூடத்துல கொடுக்கறதுதான் மத்தியானம் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டு நிற்கும் போது பாக்குறாரு. இன்னொரு பையன், எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போறவங்க காப்பி கொடுப்பாங்க, அது கூட கொடுக்கதான் வந்துட்டேன். இதையெல்லாம் பார்த்துட்டு உடனடியாக காலை உணவு திட்டம், என்ன நிதி நெருக்கடியை பாரதிய ஜனதா கொடுத்தாலும் பாரதிய ஜனதா என்ன பண்ணுது தெரியுங்களா? இப்படி நல்ல திட்டத்தை இவர் கொண்டு வரதை நிறுத்தணுன்றதுக்காகவே நிதி நெருக்கடி தருது. ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு திமுக ஆட்சியை திட்டணுமா, அதுக்காக அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது பாரதிய ஜனதா. அதெல்லாம் வெளிப்படையே தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. இப்போ எல்லாருக்கும் நல்லது செய்து எல்லா திட்டங்களும் வருகின்ற பொழுது கல்வியிலையும் உயர்கல்வியிலையும் தனித்திறன் வளர்ப்பிலையும் மேற்கொண்டு மேல் படிப்பிற்கு ஆலோசனைகள் உட்பட தருவதிலிருந்து அண்ணன் தளபதி ஒவ்வொரு குடும்பத்திலும் உறுப்பினராயினார். அதனால மிகப்பெரிய வெற்றியை வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு இதுவரை நாம் சந்தித்திராத ஒரு வெற்றியை சந்திக்க இருக்கிறோம். அதை நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க வருகின்ற பேரவை தேர்தல யாரை எதிர்கட்சியா நீங்க அவமதிப்பீங்க? அதாவது அதிமுகவும் பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் இன்னைக்கு களத்துல இருக்கு. குறிப்பிட்ட சொன்னா நாம் தமிழர் கட்சி 8.5% வாக்காளர்கள் பெற்றிருக்காங்க, பாஜக 11.5% வாக்காளர்கள். நீங்க யாரை எதிர்கட்சியா நீங்க குறிப்பிட வரீங்க? நாம ஏன் எதிர்கட்சியா யார போய் நினைக்கணும்? நாம் வெற்றி பெறுவதற்கு நாம ஓட்டு கேட்போம். நம்மை இவர்கள் எந்த அளவிற்கு விமர்சனங்களை செய்கின்ற பொழுது அந்த விமர்சனங்களுக்கு உரிய பதில்களை தருவோம். எவரை நம்ம வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இல்லை. முக்கியமாக தமிழ்நாட்டில் பாசிச பாரதிய ஜனதா என்பதற்கு இடமே கிடையாது. அவனுங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா? வடநாட்டுல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல எல்லாரையும் எடுத்துட்டு
திமுகவா பாரதிய ஜனதாவா என்று மாற்ற வேண்டும். நாம தமிழ்நாட்டில் ஒரு முறை ஆட்சிக்கு வரணும்னு பிளான் பண்றானுங்க. இந்த இரண்டாவது கட்டம் என்பதை தமிழ்நாட்டுல எதிர்கட்சியில கூட அவனுங்களுக்கான வாய்ப்பு என்பது இருக்காது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல இதுக்கு சாத்தியம் இருக்கா? பாஜக தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா அமர்றதுக்கு சாத்தியம் இருக்கா? அதிமுகவுக்கு இது வழிவகுக்குமா? ஏன்னா அதிமுகவுல பல மோதல்களும் பிளவுகளும் இருக்கு. பிளவுகளும் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இன்னும் தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் 2 ஆண்டு இருக்கு. இன்னும் எப்படிப்பட்ட இதெல்லாம் வரும் தெரியல. ஏன்னா அவர்களே இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து கொண்டு இருந்தா ஒரு தரப்புல சொல்றாங்க, இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, நாங்கள் அதை சேர்த்துக் கொள்ள மாட்டோம் ஒரு புறம். இன்னொரு புறம் அந்த 420 மலை என்ற அந்த பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர், அந்த நபரு நான் இருக்கிற வரை அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது, அவரு நாங்க எல்லாரும் சேர்ந்து தனியாக ஒரு கூட்டணி அமைச்சோம். ஒரு நடிகர் இப்ப இந்த ஓட்டு வாங்கின பர்சன்டேஜ் வாங்கின எல்லாத்தையும் கூட்டி நாமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. ஆனால் ஒன்று, எந்த எதிர்ப்பும் எந்த நிலையிலும் இவர்கள் உறுதியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா இவர்களை தங்கள் அடிமைகளாகத்தான் கொண்டு போவாங்க. ஏன்னா ஒண்ணு செய்வான், லெட்டர் பேட் கட்சியை கூப்பிடுவான், கூட்டு 100 கோடியை கொடுத்து அவன் என்ன பண்ண போறாங்க, கூட ஓட போறாங்க, அவ்வளவுதான். ஆனால் வாக்குகள் வாங்குவார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் எதுவும் கிடையாது. அந்த வகையில அவர்கள் போடுகிற திட்டம் எல்லாமே டோட்டலா ஃபெயிலியர் தான். பிரதான எதிர்கட்சியா இருக்குது அதிமுக தான். இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கு, 2ஆ பிளவுபட்டு இருக்கு. 3ஆவும் பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் பேசிட்டு இருக்காங்க. சமீப 2 நாள் முன்னாடி புகழேந்தி ஜேடி பிரபாகர் இவங்க வெளியே ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியே வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லாரையும் இரு அணிகளும் சேர்த்து ஒன்னா சேர்த்து பயணிக்கணும், திமுகவுக்கு நம்ம எதிர்கட்சியா காட்டணும் அப்படின்ற ஒரு சூழல்ல பயணிக்கிறாங்க. இது சாத்தியப்படுமா? ஓபிஎஸ் சிபிஎஸ் இணையும் சாத்தியமா? சாத்தியப்படுமா படா என்பதை பற்றிலாம் நம்ம யோசனை பண்ண வேண்டிய, மக்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். மக்கள் அவசியமானது. பெங்களூர்ல இருக்கிற அவரும் இங்க ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்தனா சசிகலா 2 நாளைக்கு இங்கே ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அம்மா அவங்க நாங்க வந்து தெளிவாக நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சோம், சொத்துல திருடணும், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சோம்னு கோர்ட்ல எங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. 4 வருஷம் நான் திருட்டு கேஸ்ல உள்ள போய் வெளியில வந்திருக்கேன், ஊழல் கேஸ்ல அப்படின்னு. அவங்க இன்னொன்னு குறிப்பிட்டு இருக்காங்க, இனிமேலும் நம்ம சும்மா இருந்தா அமைதியா இருந்தா நம்ம தொண்டர்கள் எல்லாம் நம்மள ஏளனம் பேசுவாங்க, இனிமே எல்லாருமே ஒன்றிணைஞ்சு பயணிக்கணும் அப்படின்னு அதையும் குறிப்பிட்டாங்க. அதைத்தான சொல்ல வந்தேன். வெளியில வந்தவங்க உடனே என்ன பண்ணாங்க, இந்த தேர்தல் முடிவை பார்த்துட்டு உடனடியாக நாமெல்லாம் ஒன்று சேரணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து பழைய அதிமுகவாக ஒரு மக்கள் திலகம் பேரையும் ஜெயலலிதா பேரையும் சொல்லி நாமெல்லாம் ஒன்னா போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் உருவாக்கி போகணும்னு பேசி இருக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நீங்க சொன்ன 2 பேரும் அந்த வேலையில இறங்கி இருக்கிறாங்க. யாரையும் எந்த நேரத்திலையும் அவர்கள் சேர்த்துக்குவாங்க, யாரும் வேணாட்ட மாட்டாங்க. ஒரு இடத்துல வந்து இப்ப முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எவனும் பேசுவதற்கே தகுதி இல்லை, நீங்க எங்க அதிமுக பத்தி பேசக்கூடாதுன்னு அந்த ஜெயக்குமார்னு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் மந்திரி வந்து இப்ப அவரு மந்திரி வந்து அவருக்கு தீர்த்தார். முன்னாள் மந்திரி எதுக்கு மந்திரி எல்லாம் இப்படி கத்துறாங்க, முன்னாள் மந்திரி எல்லாம் கேட்கறாங்கன்னு நமக்கு தெரியாது, அது அவர்களுடைய கட்சி விஷயம். அவர்கள் உள்ள இருக்கிற விஷயம் பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கு, நடக்கட்டும். ஆனால் எந்த காரணத்தை மட்டும் நமக்கு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா என்ற பாசிச சக்திக்கு இடத்தை யாரும் கொடுத்து விடக் கூடாது என்பதில் எல்லாரும் முழுமையா இருந்தா நல்லது. இல்ல அங்கேயும் பாஜகவிலும் தமிழ்நாட்டு பாஜகவிலும் கருத்து முதல் ஏற்பட்டு இருக்கு. குறிப்பிட போனா அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் கருத்து வார்த்தைகள் பூரா பயணிச்சுன்னு இருக்காங்க. பாஜகவுல இப்ப 3 ஆண்டு காலம் அண்ணாமலையோட பயணம் முடிந்து இப்ப வேற ஒரு தலைவரை நியமிக்க உள்ள நிலையில தமிழிசைக்கும் சரி அண்ணாமலைக்கும் சரி மந்திரி பதவி தரதா பேச்சு அடிப்படுது. பாஜக வலிமை இன்னும் மேலும் வளருமா? தமிழ் இம்சைக்கும் சரி, இந்த 420 மலையும் சரி, நீங்க எத்தனை பதவியை 2 பேருக்கு கொடுத்தாலும் சுயநலமாக தங்கள் நலத்தை வைத்து அவர்கள் தனி ஆவர்த்தனம் நடத்தி நடனமாடி மகிழ்ச்சி அடைவார்களே தவிர அவர்களால எதுவும் வளராது, வளர்க்கவும் முடியாது. காரணம், பொது வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்.
பொது வாழ்க்கைக்காக அவர்கள் எதையும் செய்யக்கூடியவர்கள் அல்ல. எதிர்கட்சிகளை பார்த்து மற்ற கட்சிகளை பார்த்து பத்திரிகைக்காரர்களை கூட்டு அறிக்கை கொடுப்பாங்க, டெய்லி டெய்லி ஒரு பேட்டி கொடுப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அதான் தலைவர் நினைச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு அவனையும் வளர்ந்துட்டாங்க போயிட்டாங்க, இவங்கலாம் பாரதிய ஜனதா அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டா பிஜேபியிலதான் அண்ணாமலைக்கு சீனியர் நீண்ட காலமாக அந்த கட்சியில தொடர்புல இருக்கிறவர் நடிகர் எஸ் வி சேகர். எஸ் வி சேகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரைப்பட துறையிலும் சரி, இது மாதிரி ஊடகத்துறையில் இருக்கிற மகளிரை பற்றி பெண்களை பற்றி எல்லாம் ஒரு மாதிரி தப்பா பேசி அது ஒரு கேஸ் ஒன்று போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு இப்ப வெளில வந்து இருக்காப்ல அந்த எஸ் வி சேகர். அந்த எஸ் வி சேகர் தெளிவா சொன்னாப்ல என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாமலை பாரதிய ஜனதா தலைவராக இருக்கின்ற வரை பாரதிய ஜனதா உருப்படாது, விளங்காது தமிழ்நாட்டில், சுத்தமா ஒண்ணுமே அழிஞ்சே போயிடும். இந்த அண்ணாமலைன்றவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பத்தி, முதல்ல அண்ணாமலையை நீக்குங்க, அப்பதான் நம்ம கட்சி உயரும். சொல்றது நாம இல்ல, பிஜேபியில இருக்கிற ஒரு ஆளு ஒரு மாநில தலைவரை பற்றி ஒரு பொதுவான நோக்குல இந்த மாதிரி சொல்லும் போது அந்த பாரதிய ஜனதா ஒரு அரசியல் கட்சி மாதிரி இருக்காது. அவர் சொல்லலாமா, இவர் பேசலாம், இவர் சொல்லலாம், அவர் சொல்லலாம், என்ன கட்சியா அது? அது ஒரு கட்டுப்பாடு, ஒரு இடம் ஒண்ணுமே கிடையாதா? எஸ் வி சேகரை மட்டும் நான் சொல்லல, சுப்பிரமணிய சாமின்னு ஒரு கேடி இருக்கிற அந்த சுப்பிரமணிய சாமி நரேந்திர மோடியும் ராஜ்நாத் சிங்கையும் பார்த்து கேள்வி கேட்டார். சைனாக்காரன் உள்ள வந்து இந்திய மண்ணுல ஒரு வில்லேஜே வச்சுட்டான், கிராமத்தையே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், பால் சுவர் கட்டிட்டா ரோடு போடலாம், நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ராணுவம் வேடிக்கை பார்த்துதான் சீனாக்காரனுக்கு ஏன் இந்தியாவுல இடம் கொடுத்தது அப்படின்னு பேசியதே சுப்பிரமணிய சாமி. அந்த சுப்பிரமணிய சாமி இன்னும் பாரதிய ஜனதாவுல ஒரு மூத்த தலைவர் தான். அந்த ஆளுங்க ஏதோ ஒரு பதவியில இருக்காரு, நடவடிக்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது, எதுவும் யார் வேணா எப்படி வேணா கட்டலாம் பேசலாம். அதுதான் பாசிச பாஜக. அந்த பாஜகவினுடைய இந்த கருத்துக்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நடமாடிட்டு தான் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பிஜேபி என்பது எந்த விதமான ஒரு சரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய கட்சியை இல்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் இவர் அவர் சொல்றாரு, அவர் இவரை சொல்றாரு. தமிழ் இம்சை வந்து 420 மாலையை சொல்லும், 420 மாலை வந்து தமிழ் இம்சையை கடிக்கும். இவங்க 2 பேரையும் எஸ் வி சேகரும் சுத்தமா ஒட்டுமொத்தமா பேசுவாரு. இவங்க எல்லாம் இருந்தா பிஜேபி வளராதுன்னு அவர் வெளிப்படையா அவர் சொல்வாரு. ஆக அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாச்சரியங்கள் ஏற்கனவே ஒருத்தனுக்கும் இங்க ஒண்ணும் பெரிய மரியாதை ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டுல தனியாக பேசி சேகர் ஒரு தேர்தலில் தனியா போயிட்டு என்ன ஒண்ணு இல்லாம போவாங்க இல்லையா? இப்ப 420 மேல போனாலும் அப்படிதான், இந்த தமிழ் இம்சம் போனாலும் அப்படிதான். அப்படியே ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு பேசுறது. இங்க தமிழிசை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அண்ணாமலை கட்சியை சிதைச்சிட்டாரு, நல்ல ஒரு வலுவான கூட்டணியோடு நம்ம பயணிச்சிருக்கணும், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இணைஞ்சிருக்கணும், அந்த வாய்ப்பை அண்ணாமலை தவற விட்டுட்டாருன்னு குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா இதுலதான் கருத்து முதல் வேறுபடுது. நான் என்ன சொல்றேன், நீ எல்லாம் ஒரே கட்சி தானே, ஏன் நீதான் கவர்னர் தானே, 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருந்த, ஏமா நீ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தானம்மா, இன்னைக்கு போய் அண்ணாமலை போய் குறை சொல்றீங்களா, அண்ணாமலை இதை ரெண்டாருன்னு? ஏன் இன்னைக்கு அண்ணாமலை ஸ்ட்ரெயிட்டா பேசுற மாதிரி அன்னைக்கே நீ பேசல? அதிமுக கூட கூட்டணி வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு நீ ஒரு 10 பேர் கூட்டுக்கிட்டு உன் தலைமைக்கு போக வேண்டியதானே, ஏன் போகல? அப்ப எதிர்க்கல் இல்ல, அப்புறம் எதிர்க்காம ஏன் இப்ப வந்து அண்ணாமலை திட்டுற? இவர் உள்குத்து இருக்கா எதுல? இந்த வார்த்தையை சொல்றதுல உள்குத்து இருக்கா? அவங்க ஆதாயம் தரத்துக்காக பாக்குறாங்களா? அதாவது பாஜக, தமிழ்நாடு பாஜக தலைவர் மீண்டும் அந்த பதவி வாங்கறதுக்காக இது மாதிரி குறிப்பிடுறாங்களா? இல்ல, அந்த அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, 2 மாநில கவர்னர் பதவியை ஏன் அந்த அம்மா ராஜினாமா பண்ணிச்சுன்னா, மேல ஆட்சி வந்த உடனே அமைச்சர் ஆகணும், யூனியன் கவர்மெண்ட்ல அமைச்சர் ஆகணும், அதான் வெறி பிடிச்சி அலையுது அந்த அம்மா. இப்பயும் போய் ஏதோ அலையிறதாக கேள்வி. எனக்கு மந்தி ஆகணும். மற்றவங்க எல்லாம் இப்ப நம்ம கட்சியில எல்லாம் அமைச்சர்கள் தான் இருப்பாங்க, ஆனா பாஜகவுல மந்திரிங்க தான். அந்த மந்தி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மந்திக்கு ஒரு ஆசை, இந்த அம்மா போய் அங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க எதை வேணாலும் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒழுங்கா முறையா நடக்கணும்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தனிப்பட்ட முறையில இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, நம்முடைய நலனுக்காக
ஏதாவது ஒரு முறையாவது தமிழ் இம்சையா இருந்தாலும் சரி, இந்த 420 மலையா இருந்தாலும் சரி, இல்ல பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்கள் யாரோ தலைவர்கள் சொல்றாங்களா, பேசுறாங்களா? அரசியல்ல எதிர்கட்சியினரை தனிப்பட்ட முறையில கேவலமா விமர்சனம் பண்ணுவாங்க, அசிங்கமா பதில் சொல்றாங்களே தவிர, நீ ஏன் போராட்டத்துக்கு வாயேன், ஏன் நீட்டு தேவையில்லை என்று எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்கிறாங்க, நாங்களும் அதை சொல்றோம். நீட்ட தமிழ்நாட்டுல எக்ஸப்ஷன் கூட ஏற்கனவே விதிவிலக்கு இருந்தது இல்ல, அந்த விதிவிலக்கை ஏன் எடுத்த? அந்த விதிவிலக்கை மறுபடியும் கொடு. விருப்பப்படி இப்ப அது நீட்டால பெரிய டாக்டர் ஆக போறது கிடையாது. நீட்டுக்கும் டாக்டர் படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப 12 வருடங்கள் கஷ்டப்பட்டு படிச்ச மதிப்பெண்களை வச்சுக்கிட்டு டாக்டர் இதுல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது நடுவுல நீட்டை கொண்டாந்து விட்டு இன்னைக்கு வடநாட்டில் இருக்கக்கூடியவர் அது இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். வடநாட்டில் இருப்பவர்கள் அங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதான் உண்மை. மெடிக்கல் காலேஜ் எல்லாம் குறைவா பல மாநிலங்கள்ல இருக்கு. அங்க என்ன பண்றானுங்க, கேள்வி தாளை முதலில் ரகசியமா கொடுத்துறது. யார் யாரு எத்தனை % முதல் மார்க்க முடிவு பண்ணுவாங்களாம் நீட்டுக்கு. இந்த தடவை 60% போடு, இந்த தடவை 70% போடுன்னு பிஜேபி தான் உட்கார்ந்து முடிவு பண்ணி பாஸ் பண்றது. தமிழ்நாட்டுல நல்லா போடுற மாதிரி போட்டு அடிப்படை மார்க்க குறைச்சிருக்கு. அவனுங்களை பாஸ் பண்ணலாம், ஆனா சேர போடக்கூடாது. இப்படி எல்லாம் பிளான் பண்ணி இந்த நீட்டை பேப்பர் திருத்துறதுல இருந்து அதனாலதான் இப்ப செய்திகள்லாம் வருது. கொஷின் பேப்பர் கசிதே போகுது வருது. உள்ள வந்து வெளியில இருந்துகிட்டு செல்ல வச்சுக்கிட்டே பேசி பரிசு எழுதுறாங்க நீட்லாம். எதுக்காக இதை சொன்னா, வடநாட்டுல இவ்வளவு வேலைகளை செய்து நம்ம கல்லூரிகளுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தணும். அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து இங்க சேர்த்தணும். நம்ம பிள்ளைங்க படிக்க வேண்டிய இடத்துல அந்த பிள்ளைங்களை சேர்க்கணும். அப்ப இவ்வளவு மோசம் நடக்கும் போது தமிழ் என்ன பண்ணணும்? உங்க அப்பாவுக்கையாவது கேட்க கூடாதான்? அந்த அம்மாவை கேட்க, உங்க அப்பாவுக்கையாவது கேள்வி. காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவர் நீட்டு வந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு கொடுத்தது அன்றைய ஆட்சி. உங்க அப்பா கட்சி தான், அவர்கிட்ட விளக்கத்தை கேட்டுட்டு அவங்க பேசமா? அதெல்லாம் பேசி தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ஓட்டு கேட்கவா? உன் கட்சி கூடிய தூக்கிக்குவா, உன்னை யாரும் வேணாங்க. ஆனால் தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ தமிழர் நலனுக்கோ நம்முடைய எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்வுக்கோ வளத்துக்கோ ஒண்ணுமே செய்யறதில்லை. எப்பா பாரு ஜெய் ஸ்ரீராம்னு கத்த வேண்டியது. ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறதுல அதுல தெரியுங்களா, ராமனை கை விட்டுட்டாங்க. ராமன் இனிமே வேணான்ட்டாங்க. அது தெரியுமில்ல, நாடாளுமன்ற மைய மண்டபத்துல தமிழ்நாட்டுல வேல்யூ இல்லைன்னு சொல்ல வரீங்க. இவங்க மோடியினுடைய வேலையை பாருங்க. மைய மண்டபத்துல எல்லாரும் கூடுறாங்க, அவங்க கட்சி எதிர்கட்சி சாரி அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வச்சுக்கிட்டு எம்பிகளை வச்சுக்கிட்டு அவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிற கூட்டம் அது. அந்த கூட்டத்துல வந்து அவர் பேசுறாரு. பேசி முடிக்கும் போது என்ன சொல்றாரு, பூரி ஜெகத் ஜெயன்றார். இதுவரையில் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னவர் அந்த ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தை ஏன் உச்சரிக்கிறார்? அதை புரிஞ்சுக்கணும். ராமன் இவர்களை கைவிட்டார், இவர்கள் ராமனை கைவிட்டார்கள். நீது போச்சு, முடிஞ்சு போச்சு. அயோத்தியில நான் உனக்கு கோயில் கட்டுறேன், ஆனா அந்த தொகுதியில 50,000 ஓட்டு வித்தியாசத்துல நாங்க தோத்து போனோம். என்ன அர்த்தம் அப்படின்னு யார் சொல்றது? மிஸ்டர் மோடி. ஏன் தோத்து போன? பாதி கோயிலை கட்டிக்கிட்டு மீதி கோயில் கட்டாம ஏன் அங்க போய் கும்பாபிஷேகம் பண்ணன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மட தலைவர்கள் எல்லாம் மாறி போயிட்டாங்க. நம்ம கிட்டதான் பேசுவான், திராவிட இயக்கம் இப்படி பேசிச்சு, திமுக அப்படி பேச்சு. நாங்க வந்து திராவிட இயக்கம் அப்படின்னும் போது பெருமைப்படுறோம். நம்மலாம் எங்களுடைய பார்வை பகுத்தறிவு பார்வை. அது சிலையாக பொம்மையாக செஞ்சு வச்சு பாரு, கதையாக படி. அது ஒரு ராமாயண கதையில ஒரு கதாநாயகி அப்படின்னு வேணா நம்ம பார்க்கலாம். அது எங்க பார்வை. உன் பார்வையில வந்து நீ சாமியை பார்த்து அது உன் விருப்பம், யார் வேணா பார்த்துக்க, கடவுளா. நான் தப்பு சொல்றது, அது அவரவர்கள் மனசை சார்ந்தது. ஆனால் அப்படி வைத்திருந்த அந்த கடவுள் உருவமாக நீ நினைச்சுக்கிட்டு இருந்தத சாஸ்திர சம்பிரதாயத்துல இல்லாம பாதியிலேயே கோயிலை கட்டி தோணும். அதை எல்லாரும் எதிர்த்தான். பிரதிஷ்டை போய் பண்ண, நீ பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு அங்க இருக்கிற உயர் வகுப்பாரெல்லாம் பிராமின்ஸ் எல்லாருமே எதிர்த்தாங்க. இந்த ஆளு பிரதிஷ்டையை பண்ணாரு, அதையும் அவங்க ஒதுக்கல. இதுக்கு மேல என்ன தெரியுமா உண்மையான ஒரு பெரிய செய்தி?
எங்கேயுமே நடந்திருக்காது, கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. அந்த ராமன் கோயில் கட்டின இடம் இருக்க, அந்த இடத்த பிஜேபி ஒரு தனியாரிடம் வந்து 2 கோடிக்கு வாங்க. 2 கோடி 5 நிமிஷம் 2 கோடிக்கு வாங்கி பக்கத்திலே ஆள் உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 18.5 லட்சம் கோடிக்கு 18.5 கோடிக்கு விற்கிறாங்க. 5 நிமிஷம் வியாபாரம் செஞ்சிருக்காங்க. இந்த பிளானத்தை பாருங்க, பிளான பாருங்க. யாரு அவங்க? அறக்கட்டளை. யாரு? எந்த அறக்கட்டளை? இவனுங்க நடத்திக்கிட்டு இருக்கிற அறக்கட்டளை. ராமன் பேர்ல அறக்கட்டளையை நடத்தி கலெக்ஷன் எல்லாம் கோடி கணக்கில் அதை வச்சிருக்காங்க. அதுல இருந்து 18 கோடிக்கு இந்த 2 கோடி வித்தாங்க. 5 நிமிஷத்துல ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கே நடக்குது. ஜனங்க என்ன நினைக்கும்? அப்ப ஊர் உலகத்துல இருக்கிறதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி அந்த அறக்கட்டளை போறது. அறக்கட்டளை பணத்தை சட்டப்படியாக, ரகசியமாக இல்ல, சட்டப்படியாவே ஊழல் செய்கிற மாதிரி அது. சட்டப்படியாகவே அந்த பணத்தை இங்க மாத்துறதுக்கு இந்த பிளான் பண்ணானுங்க. இதெல்லாம் ராமர் கோயில் விஷயம். அது மக்களுக்கு தெரிஞ்சுதான் கடுமையான எதிர்த்து ஓட்டு போறதை நிறுத்துறாங்க. இவைகளெல்லாம் வெளியில வந்து போச்சு. அதனால பார்த்தார் மோடி, ஜெய் ஸ்ரீராம்லாம் தேவையில்லையா? பூரி ஜெகந்தான். யார் அந்த பூரி ஜெகநாதன்? தேர்தலுக்கு முந்தி ஒரு பாரதிய ஜனதாவினுடைய கேண்டிடேட், முன்னாள் எம்பி, அதால் என்ன பண்ணான்? பூரி ஜெகநாதன் நரேந்திர மோடியுடைய பக்தர், நரேந்திர மோடியோட பக்தரம். அங்கு பலத்த எதிர்ப்பு. கடவுளை போய் இப்படி பண்ணிட்டேன் பாவி, கோடிக்கணக்கான மக்கள் கூப்பிடுற பூரி ஜெகநாதர் போய் நரேந்திர மோடி என்ற மனுஷனுக்கு பக்தரன். அப்பதான் நரேந்திர மோடி என்ன சென்றாரு? நான் மனித பிறவியே, நான் கடவுள். ஒரு மனநோயாளி மாதிரி, மன சிதைவாளர்கள் மாதிரி தொடர்ந்து இவர்களுடைய பேச்சு செயல்களும் போய் கொண்டிருப்பது இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாமல் இழுபறியில வந்து உட்கார்ந்துருக்கிறது பரவாயில்ல. இந்தியா வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. இல்லைன்னா ஒரு பெரிய தீவிரவாதி, பயங்கரவாதி கிட்ட போய், ஒரு மனநோயாளியாக போய்விட்ட பயங்கரவாதி கிட்ட இந்தியா மாட்டியிருக்கோம். இன்னைக்கு அதுல இருந்து தப்பிச்சாச்சு. அது இந்த அளவுல இந்த செய்திகளை நாம பார்ப்பது நமக்கு புரிய வைக்க வேண்டும், தெரிய வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவோட கோட்டையாக கருதின தென் மாவட்டங்கள்ல திமுக கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கு. இந்த வாக்குகள் திரு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தக்க வச்சுப்பாரா? கண்டிப்பா. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைய அரசுக்கு, இன்றைய முதல்வர், எங்களுடைய தலைவருக்கு, அவருடைய திட்டங்களுக்கு மக்கள் தருகின்ற ஆதரவு ஒண்ணு தெளிவாகவே ஒண்ணு சொல்லணும். பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கிற எங்க ஊர்ல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், அவங்க வீட்டுல தாய்மார்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் நமக்கு வேண்டியவங்க. அவரு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி. நான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் போடுவேன், அது உங்க விருப்பம். ஆனால் அவர்கள் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி போடாமல் மாற்றி போட்டாங்க. அப்ப போடுறதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 30 ரூபா 35 ரூபா நானே கிராமத்துல இருந்து டவுனுக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு செலவாச்சு. இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு இல்ல. என் பொண்ணு உயர்கல்வி படிக்குது, அதுக்கு மாதம் 1000 ரூபாய் வருது. எனக்கு கலைஞர் உரிமை தொகை 1000. என் குடும்பத்துக்கு மட்டும் 2500 ரூபாய் 3000 ரூபாய் வரைக்கும் இந்த அரசாங்கம் மாசம் மாதம் செய்யுது. அவரு தான் எங்களுக்கு எல்லாம். யாரு? முதலமைச்சர் தளபதி வந்து ஒரு குடும்பத்தின் உள்ள போய் எப்படி விழுந்து நுழைந்திருக்காரு, அவர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு பாருங்க. எப்பொழுதும் போடாதவர்கள் இப்பொழுது போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மேலும் வளருமே தவிர குறையாது. அதனால மிகப்பெரிய வெற்றி உறுதியாக பார்ப்போம். பல கேள்விகளுக்கு ஆழமான கருத்துக்களை சொன்னீங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் யார் எதிர்கட்சியா உட்காரும் காலம் பதில் சொல்லும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க.